இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏது இந்த வளையல் தங்க மாதிரி தெரியுது? ஆமாம்மா, தங்கம் தான். 5 பவுன் இருக்குமா. ஏது இது? குடிச்சிட்டு போதையில யார்கிட்டயாவது திருடிட்டு வந்துட்டியா? எங்க இருந்து திருடிட்டு வந்த? அப்பா திருடுறமா, அப்பா திருடுன்னு சொல்லாதம்மா. அப்ப எங்க இருந்து வந்தது இந்த வளையல்? சம்பாதிச்சு வாங்குனியா? எங்க இருந்து திருடுன சொல்லுப்பா. அப்பா திருடலம்மா, திரும்ப திரும்ப என்னை திருடுன்னு சொல்லாதம்மா. நான் ஒருத்தவங்களுக்கு பொருத்த வர்ற மாதிரி போலீஸ் அதை எழுதி கொடுத்தேன். அதனால அந்த பொண்ணுக்கு சம்மந்தம் அமைஞ்சிருச்சு. அதுக்கு அம்பளிப்பா தான் இந்த வளையலை கொடுத்தாங்க. அப்பா திருடுறமா, இந்த வளையலை போட்டுக்க. போலி ஜாதகம் எழுதுனியா? ஏன்பா இப்படி இருக்க? ஏன் இப்படி எல்லாம் புத்தி போகுது? இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? யாருக்கு எழுதி கொடுத்த? அந்த பொண்ணு பேர் என்ன? தீப்திமா. அந்த பொண்ணுக்கு தான் நான் அந்த சாதகம் மாற்றி எழுதி அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சரி பண்ணேன். இது தப்பு இல்லம்மா. என்னது தீப்தியா? அப்படின்னா ஒருவேளை இது அவளா இருக்குமோ? என்னம்மா யோசிக்கிற? ஒண்ணும் இல்ல. ஏய், என்ன பிரியா இந்த நேரத்துல? ஏதாவது ஆர்டருக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்களா? அக்கா, உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஏதாவது பிரச்சனையா? தனியா பேசணும், வாங்கக்கா. சரி வா போலாம். இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? அக்கா, நீங்க நேத்து கோவில்ல சொன்னீங்கல்ல, ஒரு பொண்ணு ஜாதகத்தை மாத்தி போலி ஜாதகத்தை எழுதி ஏமாத்தி நிச்சயம் பண்றாங்கன்னு. ஆமா. அதை எழுதின ஆளை தேடிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா பிரியா, கிடைச்சிட்டாங்களா? அந்த போலி ஜாதகத்தை எழுதினது என் அப்பாதான்க்கா. ஏய், என்னது? உன் அப்பாவா? ஆமாக்கா, அந்த கேடு கெட்ட காரியத்தை செஞ்சது என் அப்பாதான். அவர்கிட்ட நீங்க போலி ஜாதகம் எழுதின பொண்ணு பேர் என்னன்னு கேட்டதுக்கு தீப்தின்னு சொன்னாரு. என்ன மன்னிச்சிருங்கக்கா. என் அப்பா இப்படி பண்ணுவார்னு சொல்ல எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுவும் உங்க தங்கச்சி நிச்சயம் நிக்கிறதுக்கு என் அப்பா தான் காரணம்னு தெரிஞ்சப்போ எனக்கு அவர் மேல ரொம்ப கோபம் வந்துச்சு. நல்லா திட்டிட்டேன். உடனே உங்ககிட்ட சொல்லலான்னு ஓடி வந்தேன். பிரியா, இப்போ உங்க அப்பா எங்க இருக்காரு? வீட்டுல தான்க்கா இருக்காரு. நீ உடனே போய் உங்க அப்பாவை கூட்டிட்டு வரியா? அவரை கூட்டிட்டு வந்து சுபத்ரா அத்தை கிட்ட உண்மையை சொல்ல வைப்போம். உண்மை தெரிஞ்சதும் சுபத்ரா அத்தை இந்த நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பா நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் என் தங்கச்சி வர்ஷினிக்கும் ராகவுக்கும் நிச்சயம் கண்டிப்பா நடக்கும். நான் நம்புற கடவுள் தான் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்காரு. சீக்கிரம் போ, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அப்பாவை கூட்டு வா பிரியா, ப்ளீஸ். சரிக்கா, நான் போய் அப்பாவை கூட்டிட்டு வந்துடுறேன்.